ப்ரே ஃபார் வயநாட். நான் ஜோயலஸ் ஆண்டனி. ஸ்ட்ரைட்டா வயநாட் நியூஸ் பத்தி இப்போ உள்ள என்ன அப்டேட் அப்படிங்கறத ஸ்ட்ரைட்டா கண்டென்ட்குள்ள போயிடலாம். இப்ப காட்ட அந்த டாப் பகுதி தான் எல்லா பிரச்சனைக்கும் ஸ்டார்டிங். இங்க இருந்து ஆரம்பிச்ச அந்த நிலச்சரிவு அங்க இருக்கிற கிராமத்தெல்லாம் முதல்ல அட்டாக் பண்ணிருக்கு. அங்க இருக்கிற க்ளோசரான இடத்தெல்லாம் முதல்ல அட்டாக் பண்ணிருக்கு. இப்ப பாத்துட்டு இருக்க இந்த வெள்ளாரி மடத்துல உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாமே காலி. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற தெரியுது அந்த ரோடு இருக்குல்ல, மேடாப்பாடி சூரமலா ரோடு, இது உள்ள அந்த ரோடே காலி. அதுக்கப்புறம் நீங்க காட்டுற அந்த ஒவ்வொரு ஏரியாவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல காட்டுறோம் பாத்தீங்களா, இந்த இடம் ஃபுல்லா தண்ணி இப்படியே போய் நிலச்சரிவுல வெள்ளம் போய், அதுக்கப்புறம் முதல் பாடி எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா சலாரி ரிவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி ஃப்ளோ ஆகி எப்படி இது மனதை பத வைக்கிற மாதிரி இது டிராவல் ஆகி அந்த இடத்துக்கு போய் மனுஷங்களை கூச்சிருக்குங்கிறத மட்டும் பாருங்க. ஒரு 6 திசை மாறி போன கதை தான் இப்ப நம்ம வயநாட்டுல பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அழுக ஓலங்கள், மரண சத்தம், சேத்துக்குள்ள புதைஞ்சிட்டு இருக்க உடம்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட குமுறல்கள், ஏகப்பட்ட அழுகை சத்தங்கள், இதெல்லாம் சேர்த்துதான் இந்த வயநாடு மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்க இந்த சிக்கலான பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு ஆறு என்ன பண்ணிருக்குன்னா திசை மாறி எவலஞ்சி அப்படிங்கிற ஒரு ஆறு. ஸோ இயல்பு பாதையை மாத்தி அது நிலைச்சரிவுல மாறி அது ஒரு கிராமத்துக்குள்ள புகுந்துருச்சு. ஸோ அந்த கிராமத்துல புகுந்து அந்த கிராமம் அழிஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே வரிசையா ஒவ்வொன்றா கிராமங்களா காலியாகுது. இது மாதிரி 4 இடத்துல ஃபால்ட். கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்ல மட்டும் 4 இடத்துல நிலச்சரிவு அப்படின்னு சொன்னா அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்களா எப்படி துவம்சம் பண்ணி நிலச்சரிவு ஏற்பட்டு தண்ணி வெள்ளமாக காட்சியளிக்குதுன்னு. பாவம் பேரிடர் குழு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காப்பாற்றுற நேரத்தில் மீண்டும் மழை பெய்யுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு சகோதரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் மிகப்பெரிய ஒரு சவுண்டை கேட்டோம், நாங்கள் அண்டை வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டோம், அப்படி இருக்கப்ப காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரே சவுண்டு. அவங்க ஹஸ்பண்டு கேட்டார், அவங்க ஃப்ரெண்ட்ஸை வெளியில் வந்தாங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் புதஞ்சவாறே கையை வெளியில் நீட்டிக்கிட்டு காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதறினாங்களாம். இப்போ அந்த வயநாட்டில் இருக்கிற அந்த இடத்துல ஸ்கூல் இல்ல, அந்த டீ கார்டன் இல்ல, எல்லாம் எம்டி பிளேஸா இருக்கு. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க, கண்ணீர் மழுக கம்பளையோட நின்றுகிட்டு இருக்காங்க. சிலரை முகாம்களை தங்க வச்சு அவங்கள காப்பாற்றிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 பேர் டெத். இந்த வீடியோ பண்ற வரைக்கும் 180 பேர் டெத் ஆயிருக்காங்க. 43 ஆரம்பிச்ச நம்பர்ஸ் இப்ப 180 பேரை செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தை சார்ந்த 9 பேர் பலி அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்குறதா அறிவிச்சிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் மீட்டுட்டாங்க. இப்ப இந்த ரெஸ்கியூ பண்ற அந்த இடத்துல மீண்டும் அந்த இடத்துல மழை பெஞ்சு இப்ப வெள்ளமா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, நாங்க காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு இந்த பேரிடர் அமைப்புக்குள்ள ஃபுல்லா போய் ஹெலிகாப்டர்ல போய் மக்களை மீட்டு கொண்டு போய் முகாம்ல தங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இறந்து போனவங்களை பிணவரைக்கும், உயிரோட இருக்கிறவங்கள மருத்துவமனைக்கும் அந்த முகாம் அனுப்பிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு ஒரு கோரத்தன்மையா அது விளையாண்டுருக்கு பாருங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் பரபரன்னு போது. கிட்டத்தட்ட இப்பயே 270 தெட்டு. நான் வீடியோ பண்றப்ப 200 இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் சில கண்டென்ட்ஸ் ஆட் பண்றப்ப ஸ்லோ 70 வந்துச்சு. அப்படியே போய்கிட்டே இருக்கு. 2019 அப்புறம் மீண்டும் ஒரு நிலச்சரிவு வயநாட்டுல. வாழ தகுதியற்ற இடமும் அறிவிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் எழுது. ஸோ இந்த இடத்துல பேரிடர் மீட்பு குழுவா இருக்கட்டும், அவங்க படுற கஷ்டங்களை நம்ம கண்ணால பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சில இடத்துல வலுக்கட்டாயமா சில திணிப்பு பாலங்களை திணிச்சுதான் இந்த இடத்துல பேரிடர் மீட்பு குழு மீட்டுட்டு இருக்காங்க. இதை இப்படி தண்ணி போனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ரெஸ்கியூ பண்றப்ப என்ன ஒரு தொல்லை அப்படின்னா, திருப்பியும் ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க வயநாட்டுல. அது கண்டுபிடிக்கிறப்ப இன்னும் சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. இந்திய விமானப்படையை சார்ந்த இந்தியா ஏர்கிராஃப்ட் C-130 செகண்ட் பேட்ச் அப்ப இறங்கியிருக்காங்க. ரெஸ்கியூ ஆபரேஷன்ல அவங்க கிளம்பி இறங்கியிருக்காங்க. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நிக்கிலா விமல் ஆக்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க இந்த வெற்றிவேல் படத்துல நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க இப்ப என்னன்னா நிவாரணத்துக்கு டைரக்டா பணி செய்ய உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருந்த டைஃபை அமைப்பு தோழர்கள் அவங்களும் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி பல மக்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு விட்டுருமா, என்னதான் நமக்கும் கேரளாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இது எல்லாம் நம் மக்கள்னு புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு மீட்பு படை, தீயணைப்பு குழு, மருத்துவ குழு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க. 4 மணிக்கு, அதாவது இன்னைக்கு 4 மணிக்கு கேரளா போய் சென்றடைஞ்சிருவாங்க. அவங்க போயிட்டு அவங்க போனோன்னு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது நல்ல செய்தி. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட வயநாடு, மலப்புரம், கோழிக்கோடு,
காசர்கோடு இந்த மாதிரி பல இடங்கள்ல மீண்டும் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. அதிகாலை ஜூலை 30 மணி அப்போல மார்னிங் 5 மணிக்கு போல ஒரு 4:30 மணி போல வயநாடு மாவட்டத்துல நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு பெரிய இடிபாடு பட்டார்னு ஒரு சவுண்டு மவுண்டன்ல இருந்து அப்படியே கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கிட்டு இருந்த அந்த அடிவாரத்துல இருக்க அந்த கிராம மக்கள் அவங்க வீடு இதெல்லாம் அடித்து செல்லப்பட்டது. முண்டகை சூரல்மலை ஆகிய பகுதியில மாவட்டம் அந்த இடத்துல ஃபுல்லா பிரச்சனை நடந்திருக்கு. மக்கள் அதிகமா வாழும் பகுதிகளான வீடுகள் பல அடிச்சு செல்லப்பட்டிருக்கு. அங்கிட்டு இருந்த மக்கள் தூங்கிக்கிட்டு இருந்த மக்கள் இப்ப மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த அந்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு வழியா காப்பாத்தின அந்த ஒரு மக்களை கூப்பிட்டு பேசுறப்ப அவங்க சொல்றாங்க, என் குடும்பம் கண்டிப்பா செத்து போச்சுன்னு தெரியும், ஆல்ரெடி செத்து போச்சுன்னு எனக்கு தெரியும், அட்லீஸ்ட் அவங்க போனத்தையாவது எங்களுக்கு கொடுங்க, நான் கடைசியா ஒரு முறை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சில ஃபுட்டேஜஸ்ல உங்களுக்கு காட்ட முடியாது, அப்படி உங்க மைண்ட் டிஸ்டர்பா இருக்கும் அப்படிங்கறதுனால அதை நான் உங்களுக்கு நான் என் மூலியமா நான் சொல்றேன். கேரளா பகுதியில மே மாசத்துல கிட்டத்தட்ட தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை முடிஞ்சுமே கனமழை விடிஞ்ச பாடு கிடையாது. காலையில 2 முறை சூரல்மலை பகுதியில அடுத்தடுத்து நிலச்சரிவு. அதே மாதிரி முண்டகை சூரல்மலை இந்த மாதிரி இடத்துல வீடுகள்லாம் சல்லு மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடுச்சு. பலர் ஃபேமிலியை இழந்து அழுதுகிட்டு இருக்காங்க. மீட்பு பேரிடர் குழு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாரும் சேர்ந்து இப்ப கொலாபரேட் ஆயிட்டு இன்னும் ஒரு எப்படி சொல்றது, இப்ப நம்ம அப்டேட்டுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஏன்னா 100% அப்படிங்கிறது கிடையாது. அவங்க சொல்ற தொகை அப்படிங்கறது அவங்க கண்டுபிடிச்ச தொகை மேபி இப்ப இருக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு தியரி மாதிரிதான், ஒரு எப்படி சொல்றது, ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரிதான் இப்ப போய்கிட்டு இருக்கு. வயநாடு, இடுக்கி, கோட்டயம், ஆலப்புழா, பாலக்காடு, திருச்சூர், மலப்புரம் ஆகிய எல்லா மாவட்டங்களுக்கும் திரும்பவும் கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அலர்ட் கொடுத்து ஏன் கேரள அரசு தவற விட்டது அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துல கடிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வயநாடு பகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 57 சென்டிமீட்டர் மழை. தீயணைப்பு மீட்பு போட இதெல்லாம் இணைஞ்சு பணியாற்றி இன்னும் அந்த ரெஸ்கியூ பண்ணி இந்த இடத்துல கண்டிப்பா மீட்க முடியாது. தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க, அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரெஸ்கியூ பண்ணிக்கிறாங்க, தண்ணி வந்துகிட்டே இருக்கு, எதுவுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும் பட்சத்துல இருந்தாலும் உயிரை மீட்பு பணைய வச்சு காப்பாத்துற எல்லாத்துக்கும் ஒரு ராயல் சல்யூட். அதே மாதிரி முண்டக்கா டவுனை பத்தி ஒரு நியூஸ் ஒண்ணு கேள்விப்பட்டேன். உண்மையா சொல்லணும்னா டிக்குன்னு போச்சு. முண்டக்கா டவுன் கிட்டத்தட்ட அந்த ஊர் முழுக்க களிமண்ணால செஞ்ச ஒரு டவுனா. அந்த இடத்துல சரிஞ்சு அப்படியே நிலச்சரிவுல கொண்டு போறப்ப சூரல்மலை கிராமத்துல அப்படியே விழுந்துருச்சு நிலச்சரிவு. அப்படியே உழுவுறப்ப அங்க இருக்கிற களிமண்ணோட சேர்த்தது கிராமமும் உருக்குலைஞ்சு போயிடுச்சான். உருக்குலைஞ்சு போய் அதுல இருந்து சென்ற அந்த மண்ணு அங்க இருந்து கலங்கி அப்படியே போய் ஆத்தோட போக்கைய மாத்தி விட்டுருச்சு. அப்ப திருப்பி தடப்பட்ட அந்த இன்னொரு தண்ணியும் சரி மண்ணும் சரி ரெண்டு கலந்து அது இன்னொரு ஊரை திசை திருப்பி அழிச்சு போட்டுருச்சு. இதுதான் அதோட கதையே. சோ மும்பை, மகாராஷ்டிரா, கர்நாடகால இன்னமும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மும்பையும் பல இடம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப இருக்கிற முண்டக்காயில 1 மணிக்கு பாத்தீங்கன்னா நிலச்சரிவு, 4 மணிக்கு ஒரு நிலச்சரிவு. அதே மாதிரி சூரல்மலை அருகே 2ஆம் நிலச்சரிவும் இடம்பெற்று இருக்கு. கேரளால உள்ள செயின்ட் மேரி கல்லூரியில போர்க்கால அடிப்படையில இப்ப அங்க முகாம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா இந்த நிலச்சரிவு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பாக்குறப்ப இயற்கை இரக்கமற்றது. இயற்கை மக்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா கருணையே இல்லாம செஞ்சுட்டு போயிருக்கு. நம்மளால நமக்கு நடந்த அந்த இழப்பு அப்படிங்கிறது நம்ம ஒரு நியூஸா பார்க்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஆர்டிகளா பார்க்கலாம். ஆனா அங்க இருக்கிற அந்த மரண ஓலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2019 வயநாட்டுல நடந்துச்சு. திருப்பி ஒரு 4 வருஷம் கழிச்சு அப்பயாவது கம்மியா செத்தாங்க, இப்ப நிறைய பேர் செத்துருக்காங்க. இன்னும் பாதிக்கக்கூடும். கிட்டத்தட்ட வயநாடு வாழ தகுதியற்ற இடம்னு ஒரு சுற்றுலா மலைகளா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவா இருக்கும். அந்த இடத்த நம்மளோட ராமேஸ்வரத்துல உள்ள தனுஷ்கோடி மாதிரி வாழ தகுதியற்ற இடம்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் தோன்றுது. ஏன்னா ஒரு நிலச்சரிவு வருது அப்படின்னா மக்கள்கிட்டையும் சில தவறுகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. என்ன ரீசனா, நிலச்சரிவு வருது அப்படின்னா அந்த இடத்துல ஏன் வீடை கட்டணும்? சில பேர் பூர்வ குடிகளா இருக்கலாம், தவறு இல்லை, நான் இல்லைன்னு சொல்லல. பட் நமக்கு ஒரு ஐடியாவே பிறக்க மாட்டேங்குது. ஏன்னா இழந்துட்டு அவங்க நிக்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம என்னன்னு சொல்றது? சோ ப்ரே பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு 1000 பேர்ட்ட மீட்டுட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது இல்ல, இது மட்டும்தான் நல்ல விஷயமா நமக்கு படுது. அட்லீஸ்ட் காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கப்புறம் திரும்பவும் கனமழை வருது. பாப்போம் என்ன நடக்குதுங்கிறது கடவுளுக்கு மட்டும் தான் வெளிச்சம். சோ பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னும் தோண்ட வரும். ஏன்னா இப்ப தண்ணி பூந்து ஓரளவுக்கு காப்பாத்திட்டாங்க அப்படின்னாலும் இன்னும் இருக்கும், நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு 1000 பேர், ஒரு 3000 பேர்த்துல ஒரு 1000 பேர்த்த 1500 பேர்த்த காப்பாத்திட்டாங்க அப்படின்னா
இப்ப அந்த இடத்துல வந்து 3000 பேர் தான் குடியிருப்பாங்க, அதுக்கு மேலேயே குடியிருப்பாங்க. ஸோ இன்னும் இந்த டேட்டால வந்து இன்னும் அதிகமா நம்பர்ஸ் வருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் கலந்திருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை, வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கையில இன்னைக்கு இந்த வருஷம் நமக்கு காவேரி பிரச்சனை வரல. காரணம் என்னன்னா, கர்நாடகால வந்து நம்ம கேட்கறதுக்கு அதிகமாவே தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. கேரளால வந்து ஏதோ ஒரு அணை கட்ட போறேன்னு சொல்றாங்க. பட் அவங்க பாத்தீங்கன்னா நிலச்சரிவுல இருக்கப்ப தமிழ்நாடு தான் உதவுது. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒன்னே மட்டும் சொல்றேன், சவுத்தா இருக்கட்டும் நார்த்தா இருக்கட்டும், நம்ம எல்லாம் ஒன்னா இணைஞ்சு இருந்தோம் மட்டும்தான் வெற்றி. சோ இன்னைக்கு தரமாட்டேன்னு சொன்ன தண்ணிய வந்து அதுவா நம்ம மடியில, தமிழ்நாட்டு மடியில வந்து உழுவுது. என்னத்தை எடுத்துட்டு போறோம்? ஒண்ணுமே கிடையாது. வாழ்றதுக்கு செத்து போனாங்க, அவங்க என்னத்தை எடுத்துட்டு போனாங்க? ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஒண்ணுமே கிடையாது. சோ வாழ்ற அந்த ஒரு வாழ்க்கையில அடுத்தவங்க பயனுள்ளதான் வாழ்வோம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.